நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் விஜயை தவிர்க்க முடியாத சக்தியாக தமிழ்நாட்டில் வளர்ந்து விட்டார்னு பார்க்குறேன். நீங்கள் என்றைக்காக மக்களுக்காக நீங்கள் எப்போ நிற்க ஆரம்பிச்சிட்டீங்களோ மக்கள் நிச்சயமாக உங்களை 2026 எங்கே உட்கார வைக்கணுமோ அங்கே உட்கார வைப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஆட்சியை நோக்கி உங்களுடைய அதிர்வலைகள் இங்கே வந்து தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறோம். விஜய் அவர்கள் ஒரு இடத்திற்கு போனால் தேசிய செய்தி. கிட்டத்தட்ட பாருங்கள், வரலாற்றில் எவ்வளோ பெரிய முக்கியமான இடத்தை வந்த சிறிது காலத்தில் விஜய் அவர்கள் பெற்றுவிட்டார். அரசியலுக்குள்ள இப்போ தான் அடி எடுத்து வச்சிருக்கிறாரு. 1ஆம் ஆண்டு முடிவடைந்து 2ஆம் ஆண்டு தொடக்கம் துவங்குவதற்குள்ளாக தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிற. பரந்தூருக்கு சென்றால் ஜி2 தனிச்சாக விலக முடியும். தமிழ்நாடு அரசு உடனே அங்கே குழு போடுது. இன்னைக்கு வேங்கைவேல் செல்ல போகிறாரும் பொழுது இந்த நொடி வேங்கைவேலுக்குள் யாரும் செல்வதற்கு அனுமதி இல்லை. காவல்துறை தடுத்து நிப்பாட்டுறாங்க. ஸோ எவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துறாங்க. யாராக இருக்கிறது முக்கியம் இல்லை. உன்னால என்ன செய்ய முடியுங்கிறதான விஷயம் அப்படிங்கும் பொழுது சின்ன பையன் சொல்கிறீங்களா, சின்ன பையனை பார்த்தோன்னா டர்ராகி கழுவுறீங்க. ஒரு கட்சியை விட்டு கட்சி தாவினால், ஒரு கட்சியை விட்டு ஒரு கட்சிக்கு வந்தால் அவன் யாருன்னு சொல்லியிருக்காரு தெரியுமா? ப்ராஸ்டியூட்னு இருக்காரு. அதிமுகவில் வந்தாலும் அவர்கள்லாம் ப்ராஸ்டியூட்னு சொல்கிறாரு. அப்போ பிற கட்சியிலிருந்து கட்சி மாதிரி வந்தாலே ப்ராஸ்டியூட்னா அண்ணன் சேகர் பாபு, அண்ணன் செந்தில் பாலாஜி, அப்பாவு, எத்தனை அமைச்சர்கள் திமுக இன்னைக்கு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து அதிமுகவில் வந்திருக்காங்கன்னா ஒட்டுமொத்த நபரும் துரைமுருகன் இப்படி ப்ராஸ்டியூட்னு போஸ்ட் பேசிவிட்டாரு. விஜய் அவர்கள் ஸ்டாலின் சொன்னது போல அறிவாலயத்திற்கு நாணயம் வந்து விட்டதுன்னு கூப்பிட்டாரா? அறிவாலயத்துக்கு எப்படா நாணயம் வரும் நான் கேட்டிருக்கேன். உங்களுக்கும் நாணயத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டு. அந்த கலைஞர் முகம் போட்டு நாணயத்தை 10,000 ரூபாய்க்கு விற்றாங்க. ஆனால் விஜய் அவர்கள் தன் உழைத்த பணத்தில் வந்து தன் கட்சியோடைய அடையாளமாக டங்ஸ்டன் அந்த விவகாரம் குறித்து முதலமைச்சர் சொன்னது, நான் இருக்கும் வரை நான் இதற்கு அனுமதிக்க மாட்டேன். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அண்ணாமன் பெரியார் மண்ணை தூக்கி விற்றது, போதை ஒழிப்போம் கஞ்சா ஒழிப்போம், திமுக பின்னாடி ஒழிச்சு வச்சுக்கிட்டான், தேவைப்படும் போது விற்றது, மாட்டினது ஜாப் சொல்லிக்கின்ற போல பல நபர்கள். இப்போ அதே போல் நான் இருக்கும் வரை அனுமதிக்க மாட்டேன். ஏன்னா நான் தான் எல்லாத்தையும் செய்வேன், வேறு யாரும் செய்ய விட்ட மாட்டேன். டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் சார் இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் வினோத் சார். விஜய் அவர்கள் வேங்கை வயலுக்கு போறான்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து வெளியாச்சு. அந்த வெளியான சில நாட்களிலேயே குற்றவாளிகள் பிடிபட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேரை வந்து அடையாளப்படுத்தியிருக்காங்க. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் விஜயை தவிர்க்க முடியாத சக்தியாக தமிழ்நாட்டில் வளர்ந்து விட்டார்னு பார்க்குறேன். விஜய் அவர்கள் ஒரு இடத்திற்கு போனால் அது தேசிய செய்தியாக மாறுகிறது. மீண்டும் விஜய் அவர்கள் பரந்தூருக்கு போனது போல வேங்கைவேலுக்கு போய்விட்டால் திமுகவுக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறிவிடும். கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க பார்க்கும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணியில் மலம் கலந்து கொடுக்குறான், இந்த பக்கம் கள்ளச்சாரையும் ஒரு சாகுறான், இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷனை கம்பெனி வாங்காமல் தீயை வச்சுட்டு கொளுத்திட்டு எரியிறானுங்க, விஓக்களை விட்டுறாங்க, ராணுவ விட்டுறாங்கன்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் இன்றைக்கு தேசிய கவனம் பெறும். அப்போது முதல் நாள் சிபிசிஐடி சொல்லக்கூடியது எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்ய. அடுத்த நாளே 3 பேரை கொண்டு வந்து இன்றைக்கு குற்றவாளியாக நிப்பாட்டுகிறார்கள். குத்துனவன் நண்பனாக இருந்தால் செத்தா கூட சொல்லக்கூடாதுன்ற மாதிரி ஆனால் திருமாவளவன் திமுக என்ன செஞ்சாலும் கம்முன்னு இருக்கக்கூடிய நபரே இன்றைக்கு முதல் முறையாக வெளியே வந்து இன்றைக்கு திமுக செய்தது சரியில்லை, இந்த ஆட்சியாளர்கள் செய்வது சரியில்லை, பாதிக்கப்பட்ட விளிம்புநில மக்களையே நீங்கள் காவு கொடுக்கிறீர்கள், இந்த வழக்கு சிபிஐக்கு போகணும். கிட்டத்தட்ட யார் யாரெல்லாம் சொல்லியிருக்கான்றது மிக முக்கியமான விஷயம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொல்லியிருக்கிறது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நான் திருமாவளவன் சொல்கிறாரு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு, அதிமுக சொல்கிறது, தேமுதிக சொல்கிறது, விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கு ஒரு முன்னெடுப்பு எடுக்க போகிறாருன்னும் பொழுது கிட்டத்தட்ட எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கு பாருங்களா. அப்போது பாதிக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களை அடித்து உதைத்து நீங்கள் கட்டாயப்படுத்தி சொல்ல வைக்கக்கூடிய வேலை தான் செய்கிறார்கள் என்பது பழைய காணொலியில் அவர்கள் பாதிக்கப்பட்ட நபர்களே சொன்ன விவகாரம் இருக்கணும் பொழுது இப்போ இதை தேசிய செய்தியாக கவனம் பெறுவதற்கும் அந்த விளிம்பு நிலை மக்கள் நியாயமான முறையில் அவங்களுக்கான நீதி கிடைக்க பெறுவதற்கும் விஜய் நீங்கள் சொன்னது போல் நீங்கள் எடுத்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லாமல் சமரசம் இல்லாமல் மக்களுக்காக நீங்கள் வேங்கைவேலில் வந்து நில்லுங்க. நீங்கள் என்றைக்காக மக்களுக்காக நீங்கள் எப்போ நிற்க ஆரம்பிச்சிட்டிங்களோ மக்கள் நிச்சயமாக உங்களை 2026 எங்கே உட்கார வைக்கணுமோ அங்கே உட்கார வைப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஆட்சியை நோக்கி உங்களுடைய அதிர்வலைகள் இங்கே வந்து தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கணும். விஜய் அவர்கள் ஒரு இடத்திற்கு போனால் தேசிய செய்தி. நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க வினோத், நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் விஜய் அவர்களை எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காரு. இன்றைக்கி ஆளுநர் தேநீர் விருந்துக்கு கூப்பிட்றாரு, தேசிய லெவலில் இருக்க ஊடகங்கள் கவனிக்கிறது, பிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் விஜய் எங்கு செல்கிறார் என்ன செய்ய போகிறான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நரேந்திர மோடி அவர்களே விஜய் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் செஞ்சிருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு வாழ்த்து இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். அவங்களுடைய கொள்கை தலைவருக்கு இன்றைக்கு விஜய் அவர்கள் அவர்கள் கொள்கை தலைவருக்கு ஒரு பிறந்தநாளை வந்து இன்றைக்கு கொண்டாடிய பொழுது முதலாக வாழ்த்து சொன்னது யார் சார்? மோடி அவர்கள். யாருக்கு வாழ்த்து சொன்னார்? வேலுநாச்சியார் அவர்களுக்கு. வேலுநாச்சியார் அவர்களுக்கு. அப்போது கிட்டத்தட்ட பாருங்கள், வரலாற்றில் எவ்வளோ பெரிய முக்கியமான இடத்தை வந்த சிறிது காலத்தில் விஜய் அவர்கள் பெற்றுவிட்டார். அரசியலுக்குள்ளே இப்போ தான் அடி எடுத்து வச்சிருக்கிறாரு. 1ஆம் ஆண்டு முடிவடைந்து 2ஆம் ஆண்டு தொடக்கம் துவங்குவதற்குள்ளாக தமிழ்நாட்டில்
எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிற. பரந்தூருக்கு சென்றால் ஜி2 தனிச்சாக விளக்கம் கொடுக்குது. தமிழ்நாடு அரசு உடனே அங்கே குழு போடுது. இன்றைக்கி வேங்கைவேல் செல்ல போகிறான பொழுது இந்த நொடி வேங்கைவேலுக்குள் யாரும் செல்வதற்கு அனுமதி இல்லை, காவல்துறை தடுத்து நிப்பாட்டுறாங்க. ஸோ எவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்துகிறான்னு நீ யாராக இருக்கிறது முக்கியம் இல்லை, உன்னால் என்ன செய்ய முடியுன்றதான விஷயம் அப்படின்னும் பொழுது சின்ன பையன் சொல்கிறீங்கள, சின்ன பையனை பார்த்தோன்னா டர் ஆகி கலையிறீங்க. இல்லாட்டி எதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது? சரிங்க சார், சின்ன பையன் சொன்னாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நேற்று வந்து ஒரு கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 பேர் வந்து இணைந்தாங்க. அதில் எந்த கட்சியில்? திமுகவில் வந்து இணைகிறாங்க ஒரு 3000 பேர் வந்து. அதற்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது நேற்று முளைச்சதுக்கெலாம் நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி தவிர்த்துட்டு போகிறார்ல, அது எப்படி பார்க்குறீங்க? அது துரைமுருகன் பதில் சொல்கிறார் தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? ஒரு கட்சியை விட்டு கட்சி தாவினால், ஒரு கட்சியை விட்டு ஒரு கட்சிக்கு வந்தால் அவன் யாருன்னு சொல்லியிருக்காரு தெரியுமா? ப்ராஸ்டியூட்னு இருக்கார். ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுதா? அந்த விஷயத்தை முதல்ல போட்டு காட்டுவோம். அப்புறம் தான் நம்ம தான் சொன்னோன்னு சொல்லிடக்கூடாது. எப்பவுமே அவங்க ஒருத்தர் நீங்கள் வாங்கினீங்கன்னா அவன் சரியா இருக்க மாட்டாங்க, போயிட்டே இருப்பான். ப்ராஸ்டியூட் தானே அது. அப்படி வர ப்ராஸ்டியூட் நினைக்கிறீங்க? ஆமா, நான் வச்சு அப்படிதான் சொல்லுவேன் கட்சி மாறினவன. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் கட்சி மாதிரி வந்திருக்காங்கல்ல, அதிமுக திமுக வந்திருக்காங்கல்ல, இருக்குவான். எவ்வளவு பேர் வந்திருக்காங்க? அப்ப ஓகே ஓகே. இதில் திரும்பவும் அந்த நெறியாளர் மிக நேர்த்தியான கேள்வி கேட்குறாரு. சார் எத்தனை பேரை வந்திருக்காங்க, குறிப்பாக அதிமுகவில் வந்து எவ்வளோ பேர் திமுகவுக்கு வந்திருக்காங்கல்ல? ஆமாம் இருக்கட்டும், ஓகே. விச் மீன்ஸ் அதிமுகவில் வந்தாலும் அவர்கள்லாம் ப்ராஸ்டியூட்னு சொல்கிறாரு. அப்போ பிற கட்சியிலேருந்து கட்சி மாதிரி வந்தாலே ப்ராஸ்டியூட்னா அண்ணன் சேகர் பாபு, அண்ணன் செந்தில் பாலாஜி, அப்பாவு, எத்தனை அமைச்சர்கள் திமுக இன்னைக்கு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து அதிமுகவில் வந்திருக்காங்கன்னா ஒட்டுமொத்த நபரும் இப்படி ப்ராஸ்டியூட்னு போஸ்ட்னு இவர் பேசிவிட்டாரே. இதையெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து இந்த கட்சிக்கு நீங்கள் போய் சேர்றீங்கனாக்கா அப்போ அந்த திமுகவில் வந்து இணையக்கூடிய மாற்றுக் கட்சியில் வந்து இணையக்கூடிய நபர்களை இவர்கள் கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் மரியாதை என்னவாக இருக்கிறது? உங்களை விபச்சாரி என்று சொல்கிறார்கள்னாக்கா அதில் குறிப்பாக அதிமுகவில் வந்த நபர்கள் சொன்னதெல்லாம் ஓகே, பொதுமக்களும் அதுக்கு பொருந்துறாங்கல்ல. இன்றைக்கு நாம் தமிழ்லேருந்து இந்த கட்சிக்கு வந்து சேர்ந்தாங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு காணொலி போடுறீங்க. இதில் ஏன் நாம் தமிழ்லேருந்து திமுகவுக்கு வந்ததாக இங்கே ஒரு செய்தி காட்டப்பட்டதுனாக்கா, நாம் தமிழ்லேருந்து போன பிள்ளைகளெல்லாம் விஜயிடம் தான் போய் சேர்ந்தாங்க. இப்போ நாம் தமிழ்லேருந்து 3000 பேர் திமுகவுக்கு வருவது போல ஒரு பிம்பத்தை காட்டினால்தான் விஜய் பக்கம் போக மாட்டாங்க. ஸோ நம்மளை தேடி வராங்கன்னு ஒரு கட்டமைப்பை காட்டணும்னு அதை அந்த அந்த முகத்திரையை இன்றைக்கு வந்து உடச்சி விட்டுருக்காங்க ஊடகவியலாளர்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா போன மக்கள்கிட்ட எல்லாத்தையும் மைக்க போட்டு கேட்டால் வந்தவன் எல்லாம் முக்கால்வாசி பேர் திமுகக்காரன். ஏன்டா வந்திருக்கேன்னா கட்சி நிகழ்ச்சின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. இல்லை ஒரு சில நபர்கள் என்ன சொல்கிறாங்கனாக்கா, சரி நீ வந்து நாம் தமிழன்னு சொல்லிட்டு உறுப்பினர் இருக்க, அதெல்லாம் இல்லை. சரி சீமான் தான் கோவப்பட்டு பேசிட்டான்னு சொன்னார், பெரியாரை பற்றி என்ன பேசினார்னாக்கா எதுவுமே சொல்ல தெரில, எங்களை கூப்பிட்டு வந்தாங்களா கூப்பிட்றேன்றான். அப்போது பல நபர்கள் சொன்னது திமுகவிலேருந்து திமுக இணைவிலாக தான் மாறிக்கணும் பொழுது இவ்வளவு கேவலமான ஒரு பிம்பம் உங்களுக்கு தேவையா? ராஜீவ்காந்திலாம் செய்யணுமா உனக்கு? ராஜீவ்காந்திக்கு தம்பிக்கு கட்சியில் பேர் வாங்குறதுக்காக கண்ட கருமத்தை செய்யக்கூடாது, நீ உழைச்சி காட்டணும் கட்சிக்கு. நீ வந்து ஓன் கட்சிக்காரனை கூப்பிட்டு வந்து ஓன் முதலமைச்சரை ஏமாத்தினா நீ எவ்வளோ பெரிய தில்லாலங்கடி. இப்போ எதுக்கு சீமான் உன்னை வெளியே வெட்டி விட்டா தெரியுதா? சீமான் சொன்ன வார்த்தை நான் துப்புன எச்சியை வச்சு கட்சி வளர்த்துட்டு இருக்காங்க திமுக நாங்கள, அது யாரை சொன்னாலும் உங்களுக்கு இப்போ நல்லா தெரியும். அப்போது இவ்வளவு மோசமான ஒரு நிகழ்வை நிகழ்த்தி விட்டு நீங்கள் விஜய்க்கு எதிராக எவ்வளவு பெரிய பிம்பத்தை கட்டமைத்தாலும் 10 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. விஜயை நோக்கி வரக்கூடிய நபர்கள் வந்தே தீர்வார்கள். விஜய் திமுகவை முடிக்கக்கூடிய வேலையை செய்தே தீர்வார். ஓகே சார், நேற்று வந்து பனையூரில் நிர்வாகிகள் கூட்டம் விஜய் அவர்கள் நடத்துகிறாரு. அந்த நிர்வாகிகிட்ட பேசும்போது புஷி ஆனந்த் அவர்களை வெளியே அனுப்ப என்ன காரணம்? அந்த நிர்வாகிகளுக்கு காயின் கொடுத்துருக்காரு, சில்வர் காயின். அது சாதாரணமாக கொடுத்துருக்கலாம்ல, எதற்காக விஜயோட முகம், அந்த கட்சியோட பேர், கட்சியோட கொடி, எதற்காக இதெல்லாம் பண்ணுறாரு? இப்போது இது பெரிய விவாத பொருளாக எல்லா ஊடகத்திலும் எடுத்து பேசுவது புஷி ஆனந்த் அவர்களை வெளியே அனுப்பிவிட்டார் விஜய் அவர்கள், புஷி ஆனந்த் மீது நம்பிக்கை இல்லை. அப்போ ரைட், சரி ஓகே. விஜய் அவர்கள் ஒரு அறையில் உட்கார்ந்து ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் தனித்தனியாக சந்திச்சாருன்னு தான் செய்தி போடணும். புஷி ஆனந்த் வெளியே அனுப்பிச்சிட்டாரு ஏன் போடுறீங்க? எம்ஜிஆர் இது போல் வந்து ஒன்று உட்காந்து பேசியிருக்கிறார், ஜெயலலிதா இதே போல் உட்காந்து பேசியிருக்கிறார், கலைஞரும் இதே போல் உட்காந்து பேசியிருக்கிறார். அப்போது இங்கே மட்டும் நீங்கள் சொல்வது என்னன்னாக்கா விஜய் வந்து புஷி ஆனந்த் அனுப்பிச்சிட்டாரு, விஜய் புஷி ஆனந்த் அனுப்பிச்சிட்டாரு, அவர் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஒரு விஷயம் வரலாற்றின்படியே போவோம். குறிப்பாக மன்னர்கள் சொல்கிறேன், மன்னர்கள் இரவு நேரங்களில் வீதி உலா வருவார்கள், மாறு வேடத்தில் வீதி உலா வருவார்கள். ஏன்னாக்கா அப்போ மாறு வேடத்தில் வீதி உலா வருவதால் வந்து அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் மீது நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தமா? கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன என்பதை ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கட்டும், ஒரு மன்னனாக இருக்கட்டும் தெரிஞ்சுக்கணும். யாரோ சொல்லக்கூடிய செய்தியெல்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா யாரோ சொல்கிறத கேட்டாக்கா, ஸ்டாலின் படித்தார்ல பெரியார் அவர்கள் பலாத்கார போராட்டத்தில் கலந்து கொண்டார்னு, யாரோ எழுதி கொடுத்த படித்தா இப்படி தான் இருக்கும். சுய சிந்தனையோடு சில விஷயத்தை செய்யணுன்னாக்கா விஜய் அவர்கள் எடுத்தது போல் வந்து சுயமாக உட்காந்து ஒரு மாவட்ட செயலாளர் என்பது ஒரு அரசியல் கட்சிக்கு எவ்வளோ மிக முக்கியம்னா உயிர் நாடி போல்.
ஏன்னால் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை தன் கட்சியில் சேர்க்கக்கூடிய பணியை, பிற கட்சிக்கு டஃப் கொடுக்கக்கூடிய பணியை, அந்த கட்சியோடைய கொள்கைகளை பறைசாற்றுவது, அந்த கட்சியின் சார்பாக நலத்திட்ட உதவி செய்வது, அந்த கட்சிக்காக களப்பணிகள் செய்வது எல்லாத்தையும் செய்யக்கூடிய நபரை நேரடியாக ஆக்சசபிள் பண்ணக்கூடிய, நேரடியாக தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய வழிவகை விஜய் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இது மிக முக்கியமான செய்தி. நீங்கள் பிற கட்சியில் வந்து ஒரு கட்சி தலைமையில் இருக்கக்கூடிய நபர்களை வந்து நேரடியாக தொடர்பு கொள்ள வழிவகை இல்லாமல் இருக்கிறது. இங்கே வந்து அப்படி இல்லாமல் நேரடியாக மாவட்ட செயலர் எப்போ வேணால் என்கிட்ட பேசலாம், கட்சி பிரச்சனை சொல்லலாம், நம்ம கட்சிக்குள்ள என்னெல்லாம் செய்யலாம், என்ன திட்ட வடிவம் பண்ணலாம், என்ன இஷ்யூ இருக்குன்றதை உட்காந்து கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு பார்த்துருப்பார். இந்த இடத்தில் கூடுதலாக இந்த சர்ச்சையை பற்றியும் பேசியிருப்பார். நிச்சயமாக காசு கேட்டாங்களா, காசு எதுவும் கொடுக்க சொல்கிறாங்களா, அந்த மாதிரி பிரச்சனை போய்கிட்டு இருக்கா, புஷியானந்தோடைய தலையீடு அந்த அளவுக்கு இருக்கா இல்லையா அப்படின்ற எல்லாத்தையும் கேட்கக்கூடியதான் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன். அதுதான் வந்து ஒரு தலைவன் செய்ய வேண்டிய வேலை என்னும் பொழுது விஜய் மிகச்சரியாக செய்திருக்கிறார் பொழுது இது வளர்ச்சிக்கு வித்துடும், தவறுகளை களைவதற்கு மிக முக்கியமான விஷயமா இருக்கும். விஜய் அவர்கள் ஸ்டாலின் சொன்னது போல அறிவாலயத்திற்கு நாணயம் வந்து விட்டதுன்னு கூப்பிட்டாரா? அறிவாலயத்துக்கு எப்படா நாணயம் வரும்னு நான் கேட்டிருக்கேன். உங்களுக்கும் நாணயத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டு. அந்த கலைஞர் முகம் போட்ட நாணயத்தை 10,000 ரூபாய்க்கு விற்றாங்க. ஆனால் விஜய் அவர்கள் தன் உழைத்த பணத்தில் இருந்து தன் கட்சியோடைய அடையாளமாக இன்றைக்கு அதிமுகனா இதுக்கு முன்னாடி வந்து ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்தாங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கலைஞர், இப்போ ஸ்டாலின் இருக்க போல இவருடைய கட்சி மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு நினைவு பரிசாக விஜயோடைய முகத்தை போட்டு அந்த நாணயத்தை கொடுத்து நாணயமாக நடந்து கொள்ளுங்கள்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறார் பொழுது இது வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தானே. கவர்மெண்ட் காசில் எடுத்து போலீஸ் வச்சுக்கிட்டு, கவர்மெண்ட் காசு எடுத்து கார் ரேஸ் விட்டுக்கிட்டு அப்படியே செஞ்சார். அவர் உழைச்ச காசு எடுத்து அவர் கொடுக்குறாருன்னும் பொழுது அதை அவர் அங்கீகரித்து பெருமையாக வாங்கி கொள்கிறார்கள் பொழுது இதில் என்ன பிரச்சனை மற்றவர்களுக்கு கடந்து போவோம். சார், நீங்கள் பேசும்போது ஆளுநர் ஆர்.என். ரவி விஜய் அவர்கள் அழைச்சிருக்காருன்னு சொன்னீங்க, அதுதான் உண்மை. ஆளுநர் அவர்கள் பொதுவாக எல்லா அரசியல் கட்சியும் அழைச்சிருக்காரு. அவங்களாம் வந்து அரசியலில் ஒரு நிலை நாட்டினாங்கன்றதை நம்ம சொல்லலாம். எதற்காக விஜய் அவர்கள் அழைக்க காரணம் என்ன? இத்தனை ஆண்டு காலம் இருக்கக்கூடிய கட்சி நபர்களை தாண்டி வந்த உடனே தேசிய லெவலில் வந்து விஜய் வந்து அரசியல் முக்கியத்துவம் பெற்றுக்காரனை தாண்டி அரசியல் கட்சிகளை, அதாவது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளை அங்கே அழைப்பது என்பது அரசியல் மாண்பு. அப்படி இருக்கும் பொழுது விஜய் அவர்களை ஆளுநர் தேநீர் விருந்தை வந்து விஜய் அவர்களுக்கு அழைப்புதல் கொடுக்கப்பட்டிருக்குனாக்கா எல்லா அரசியல் கட்சிகளையும் அழைப்பது மாண்பு. அதே போல் இன்றைக்கு விஜய் அவர்களை அழைச்சிருக்காங்க பொழுது விஜய் அவர்கள் அந்த இடத்துக்கு போவாரா போக மாட்டார், அதான் மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. எனக்கு தெரிந்து அரசியலை சரியாக உள்வாங்கிய விஜய் அவர்கள் 100% கலந்து கொள்ள மாட்டார். ஏனென்றால் டீ குடிக்கிறது எனக்கு முக்கியம் கிடையாது. இங்கே தமிழ்நாட்டில் பேச வேண்டியே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கிறது. அண்ணா யூனிவர்சிட்டி மாணவ விவகாரம் இருக்கட்டும், விவசாய பிரச்சனையாக இருக்கட்டும், வேங்கல் பிரச்சனையாக இருக்கட்டும், போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா வாங்குறது இல்லை, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து இங்கே வந்து அநீதியாக தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது, நீதி கிடைக்காமல் போய்கிட்டு இருக்கும் பொழுது களப்பணியை செய்வதும் கட்சி பணியை வளர்ப்பதற்கான வேலையை தான் கான்சன்ட்ரேட் பண்ணுமே தவிர உங்கள்கிட்ட உட்காந்து டீ குடிக்கிறதுக்கு நான் ஒன்றும் திமுககாரன் கிடையாது, ஒரு டீக்கு மட்டன் சமோசாக்கு வந்து உட்கார வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, ஆளுநர் எதுக்குன்னு சொல்லிட்டு டீன்னு ஒன்று பல்லழிச்சிட்டு வரதுக்கு நான் தயாராக இல்லை என்பதை விஜய் பறைசாற்றி அந்த இடத்திற்கு போக மாட்டார். ஏன்னா விஜய் அவர்கள் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப கான்சியஸாக செய்கிறாரு. நீங்கள் டீ பார்ட்டின்னு ஒன்று கலந்துக்க வேண்டியது, அந்த இடத்துல 2 பேரும் பல்லழிச்சிக்கிட்டு பேச வேண்டியது, வெளியில் வந்து காரி துப்பிக்க வேண்டியது, அந்த அரசியல் விஜய் விரும்பலை. புரியுதுங்களா? அங்கே வந்து உன்னை நான் பார்க்க, என்னை நீ பார்க்க, இது எனக்கு தேவையற்றது. எனக்கான வேலை என்ன? என் கட்சியை பலப்படுத்தணும், மாவட்டந்தோறமாக இருக்கக்கூடிய அமைப்பாளர்கள் பொறுப்பாளர்களை போட வேண்டும், அடுத்த கட்டமாக கட்சி அடுத்த கட்டத்தில் கொண்டு போக வேண்டும், ஒரு மக்கள் பிரச்சனைனாக்கா மக்களுக்காக நின்று களத்தில் நின்று போராடணும், மக்களுக்கு நலத்திட்ட உதவி கொடுக்கணும், வெளியில் வரலன்றீங்க வந்தாக்கா ஊருக்குள்ளே போகிறதுக்கு தடை, ஊருக்குள்ளே போனால் ஒரு 5 நிமிஷம் தான் 10 நிமிஷம் தான் அனுப்பக்கூடிய ஒரு நிலை அப்படின்னும் பொழுது அப்போ திமுக எவ்வளோ பயத்தின் உச்சத்தில் இருக்காங்கன்னு இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் பொழுது ஆளுநர் தேநீர் விருந்து என்பது அவசியமற்றது. உள்ளபடி சொன்னாக்கா அது அவசியமற்றது. அன்றைக்கு வந்து ஒரு மரபு சார்ந்து எது கொண்டு வந்தாங்கன்னா எல்லா கட்சியும் அந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சு ஒரு நட்பு பாராட்டணும், ஒரு விரோத போக்கு இல்லாமல் சில விஷயத்தை பேசணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது. ஆனால் அந்த நிகழ்வில் நீங்கள் போய் கலந்து கொண்டு அந்த ஆளுநருடைய விழாவில் நீங்கள் பங்கேற்பது மூலமாக நாட்டிற்கோ மக்களுக்கோ ஏதாவது ஒரு நல்ல நடக்குமானா ஒன்றும் நடக்காது. நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் பார்த்து பேசுறது போல் அவங்களே கவர்மெண்ட்டை சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணி எல்லா நபர்களும் எல்லா கட்சியும் ஒரு தோழமை பாராட்டுறதுக்காக அனுப்புகிறாங்கன்னு பொழுது இன்றைக்கு தோழமை பாராட்டிக்கிட்டு உங்கள்கிட்ட உட்கார வேண்டிய அவசியம் இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையும் பிரச்சனையும் கடமையும் நிறையா இருக்கணும் பொழுது நம்ம அதை நோக்கி பயணப்படணுன்றது தான் விஜயோட நோக்கமாக இருக்கணும். ஓகே சார், இப்போ இந்த வேங்கவயல் விவகாரத்தில் ஊருக்குள்ளே யாரும் வந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே தற்போது தடையை அறிவித்திருக்காங்க. இப்போ விஜய் அவர்கள் போகிறதுக்கான அனுமதி கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை விஜய் அவர்கள் செல்வாரா செல்ல மாட்டாரா? விஜய் அவர்கள் வந்து விடக்கூடாதுன்னு தடையை பிளான் பண்ணி வந்துட்டாங்க. நீங்கள் வேங்கவயல், பரந்தூர் ஒவ்வொரு இடமா பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவாக மாற்றி கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனால் முதலமைச்சர் மட்டும் இங்கேருந்து மதுரைக்கு போகிறாராம்மா, தெரியுமா? டங்ஸ்டன் அந்த விவகாரத்தில் ஊர் மக்கள் கூப்பிட்டாங்களாம், அந்த இடத்துக்கு போய் கலந்துக்க போகிறாராம். பாராட்டு விழா யாருக்கு? முதலமைச்சருக்கு. பதிவில் போகிறாங்கல்ல, நான் என்ன பண்ணிட்டேன்னு எனக்கு பாராட்டு விழா, புரியுதுங்களா? அதே மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அப்போது டங்ஸ்டன் அந்த விவகாரம் குறித்து முதலமைச்சர் சொன்னது, நான் இருக்கும் வரை நான் இதற்கு அனுமதிக்க மாட்டேன். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அண்ணாமன் பெரியார்மன்
மண்ணை தூக்கி விற்றது. போதையை ஒழிப்போம், கஞ்சா ஒழிப்போம், திமுக காரன் பின்னாடி எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டான், தேவைப்படும் போது விற்றது, மாட்டினது ஜாஃபர் சதிக்கின்ற போல பல நபர்கள். இப்போ அதே போல் நான் இருக்கும் வரை அனுமதிக்க மாட்டேன். ஏன்னா நான் தான் எல்லாத்தையும் செய்வேன், வேறு யாரும் செய்ய விட்ட மாட்டேன். நான் இருக்கும் வரை பரந்தூருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏர்போர்ட்டை தாண்டி வேறு எதையும் வர விட மாட்டேன். நாங்கள் இப்போ டங்ஸ்டனில் அந்த விவகாரத்திற்கு மத்திய அரசாக பார்த்து பின்வாங்குதே தவிர நீங்கள் போகிறதுக்கு கிடைச்ச வெற்றி கிடையாது. முதல் விஷயம், ஏலம் விரப்போடுன்னு சொன்னபோது நீங்கள் கம்முன்னு அமைதியாக போனீங்க. இவர்கள் தடுக்கவில்லை, தமிழ்நாடு அரசு சார்பாக அதுக்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை, அனுமதி கொடுக்கப்பட்டதுன்ற செய்தி வெளியே வந்த பிறகு தான் இப்படி ஒரு நாடகம் ஆண்டிங்கன்னும் பொழுது பரந்தூர் மக்கள் உங்களுக்கு விளையாடுக்கிறது தானே சொல்கிறாங்க. விளையாடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களா? உங்களை தூக்கி உச்சாணி கும்பல் வச்சு கொண்டாட ரெடியாக இருக்காங்க அந்த ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணிங்கன்னா. ஆனால் யாருக்கோ ஆதாயம், விஜய் சொன்னது போல் யார் யாருக்கு ஆதாயம் இருப்பதால் நிச்சயமாக அங்கே வரும்னு அடம் பிடிக்கிறீங்க. அதை குறித்து இன்னைக்கு வைகோட்டை கேள்வி கேட்டால் பரந்தூர் பற்றிலாம் நான் பேச மாட்டேன்னு போகிறாரு. போராளி அவரெல்லாம் சொல்லுவாங்க, அவரெல்லாம் போராளி. என்ன போராளி நீ? என்ன போராளின்னு கேட்குறேன். உயிருள்ளவரை, இனமானம் உள்ளவன், தன்மானம் உள்ளவன், திமுகவோடு ஒருபோதும் கூட்டம் இல்லைன்னு சொல்லிட்டு நீ எப்போ திமுக கூட இருக்கியோ அப்போ உனக்கு உசுறு இல்லையா, மானம் இல்லையான்னு கேட்டாங்க அப்போவே. அப்போ அந்த கேள்வி தான் திருப்பி அவர் ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்கணும் பொழுது அப்போ இது போன்ற வந்து திமுகவிற்கு கிட்டத்தட்ட விலை போன நபர்களாக எல்லா அரசியல் கட்சிக்கும் கூட்டணி கட்சிகள் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு திமுகவுக்கு தலைவலியாகவும் மக்களுக்கு நல்லதாக செய்யக்கூடிய ஒரு முக்கியமான தலைவனாகவும் ஒரு பொறுப்பில் விஜய் வந்திருக்காரும் பொழுது விஜய் அவர்கள் பரந்தூருக்கு வந்தே தீரணும் அப்படின்றது அந்த மக்களுடைய கோரிக்கை. அதே போல் விஜய் அவர்கள் வேங்கைவேலுக்கும் போனால் மட்டும்தான் இது அடுத்த வடிவம் பெறும். ஸோ விஜய் அவர்கள் போங்க, இது வந்து உங்களுக்கான பொலிட்டிக்கல் மைலேஜ் கொடுக்கும். கிட்டத்தட்ட மிகப்பெரிய நீங்கள் மக்களுக்காக நின்னீங்கன்னா மக்களை உங்களை கொண்டு போய் உட்கார வைப்பான் ஆட்சியில். ஸோ அதற்கான வேலையை நீங்கள் செய்யணும். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி வினோத்.